பாதாள உலக தலைவர் கெகல்பத்ர பத்மியுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கம்பஹா பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவில் பணியாற்றும் துணை ஆய்வாளரை குற்றப்புலனாய்வுத் துறையினர் கைது செய்திருக்கின்றனர். புலனாய்வாளர்களுடைய கூற்றுப்படி இந்தோனேஷியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பத்மி மற்றும் 4 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பிரமுகர்களுடன் அந்த அதிகாரி உறவை பேணி வந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பாதாள உலக வலையமைப்பில் குறித்த அதிகாரியின் தொடர்பு எந்த அளவிற்கு உள்ளது என்பது குறித்து குற்றப்புலனாய்வு துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளையில் பாதாள உலக குழுவினுடைய தலைவர் மாகந்துரே மதுஷின் மனைவி கயானி முத்துமால போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார். தன்னுடைய கணவரின் மரணம் குறித்து மீள விசாரிக்குமாறும் இந்த கடிதம் மூலம் அவர் கோரியுள்ளார். போலீஸ் காவலில் இருந்தபோது கொல்லப்பட்ட அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கயானி முத்துமால குற்றம் சாட்டினார். துபாயில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட மாகந்துரே மதுஷ் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்களை மீட்பதாக கூறி 2020 அக்டோபர் மாதம் 20 மாளிகாவத்து குடியிருப்பு வளாகத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டார். இதன்போது போலீசாருக்கு அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளுக்கும் இடையே நடந்த பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டின் போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இதேவழியில் ஜனாதிபதிகளுக்கான உரிமைகள் தொடர்பான சட்டமூலத்தை ரத்து செய்வதற்கான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு 7 விஜயராமாவில் உள்ள தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராகி வருகின்றார். அதன்படி அவர் இன்றைய தினம் விஜயராமாவில் உள்ள தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற உள்ளதாக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் தங்காளியில் உள்ள மிதமுள்ள இல்லத்திற்கு குடிபெயர உள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு காவலர்களுக்கு போதுமான வசதிகளை வழங்கக்கூடிய வீடு கொழும்பிற்கு அருகில் இல்லாததனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க ஆகியோரும் இந்த சட்டத்தின் கீழ் உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டு பொறிமுறை மூலம் மனித உரிமைகள் மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை தொடர இலங்கை அரசாங்கம் தயாராகியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக்கிற்கு தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட அமைச்சர் நேற்றைய தினம் உயர்ஸ்தானிகர் டக்கை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக் கூட்டத்தொடரில் சமர்ப்பித்த அறிக்கை குறித்து ஆழமான விவாதம் நடத்தப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் இலங்கையின் நிலைப்பாடு குறித்து அமைச்சர் இதன்போது விரிவான விளக்கத்தை வழங்கியுள்ளார். இலங்கையில் புதிய அரசாங்கம் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் மற்றும் கடந்த கால மனித உரிமை மீறல்களை கையாள ஒரு முறையான சுயாதீன விசாரணை மற்றும் பொறுப்புக்கூறல் பொறிமுறையை நிறுவுவதற்கான வாய்ப்பை இலங்கை இழக்காது என்றும் உயர்ஸ்தானிகர் நம்பிக்கை வெளியிட்டதாகவும் வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது.